பிரகலாதன் அந்த குழந்தைகளை கூட்டு நன்னா உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். நாராயண நாமா தான் சொல்லிகிட்டே இருக்கணும், மற்ற நாமாக்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா. அப்போ அவள் கேட்டால், நீயும் அசுர பிள்ளை தான், நாங்களும் அசுர குழந்தைகள் தான், உனக்கு மட்டும் எப்படி இப்படி தெரியறது, பக்தியெல்லாம் உனக்கு எப்படி வந்தது, எங்களுக்கே வரமாட்டேங்குதுன்னு அந்த குழந்தைகள்லாம் கேட்டது. அதுக்கு பிரகலாதன் சொன்னால், நாராயணன் எல்லாருக்கும் சம்பந்தம், எந்த குலத்தில் பிறந்தாலும் பக்தி செய்யலாம், அவரை பூஜிக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னா. அப்போ இந்த அசுர பிள்ளைகள் கேட்டால், பகவான் கிட்டக்க பிரம்மா இந்திரன் வரத்துக்கே பயப்படுவாளாமே, கிட்டக்கே போக முடியாதாமே, அவ்வளவு ஈஸியாக போக முடியாதாமே அப்படின்னு கேட்டா. அதுக்கு பிரகலாதன் சொன்னால், ஆமாம், அவளுக்கு அவ்வளோ ஈஸியாக கிட்டக்க போக முடியாது, ஏன்னா அவளாம் அகங்காரம்லாம் இருக்கும் அவளுக்கு. ஆனால் பகவான் இடத்துல அணில், குரங்குகள், வேடன் கூட கிட்டக்க போய் நல்லா கைங்கரியம் பண்ணலாம். அவர் எளியவருக்கு எளியவர். மற்ற ஜீவராசிகள் அனைத்திலும் நம்ம அன்பை காமிச்சா போகிறோம், பகவான் நம்மிடம் தானே அன்பை காட்டுவார். நம்ம எல்லாத்தையும் தயையோடு நடந்துக்கணும், எல்லாரும் சமம்னு நினைக்கணும், அப்போ தான் பகவான் நம்மக்கிட்ட வருவார் அப்படின்னா. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இன்பம் துன்பம் வந்துட்டே தான் இருக்கும். அது ஏன்னா எல்லாம் பழைய கர்ம வினை, அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால பற்றிலாம் கவலைப்படவே கூடாது. நமக்கு என்ன நினைவு இருக்கணும், எப்போவுமே பகவான் சிந்தனை தான் இருக்கணும். சின்ன வயசுலேயே நம்ம பக்தி செய்யணும். ஏன்னாக்க தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னார் திருமாலையில், வேதம் நூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும், பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகர்லானே சொன்னாரோனோ. அதை மாதிரி ஒரு ஆயுசுங்கிறது பொதுவாக 100. அந்த 100ல் என்ன, பாதி ஆயுசு தூங்கியே கழிச்சுடுறோம், அது இளமையில் வேற பாதி போயிடுது, அப்புறம் விளையாடியே கழிச்சுடுறோம், அப்புறம் வாலிப பருவம், அதுக்கப்புறம் குடும்பம், கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம், வேலை, அந்த கவலை எல்லாம் முடிஞ்சால் வயசாகிடுறது, மூப்பு வந்தால் வியாதி. ஆக பக்திக்கே நேரம் இல்லாமல் போயிடும். அதனால தான் இளமையிலேயே பக்தி செய்யணும், அதான் சிறந்த காலம். அதனால் குழந்தைகளே, அசுரகுரு சொல்வதை விட்டு எல்லாரும் பகவானோட சேர்ந்து பகவானை பற்றி பக்தி செய்வோம், பகவான் நாமத்தை பாடுவோம் அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தான். எப்படி இவன் உபதேசம் செய்தான்னாக்க, நாராயண ரிஷி இருக்கார் இல்லையா, அவர் நாரதருக்கு உபதேசம் செஞ்சதை இங்கே சொல்கிறான். அது மாதிரி தொண்டர்கள்லாம் இருக்கா இல்லையா, பகவானோட அடியார்கள், அவனோட துகள்களை எடுத்து நம்ம எல்லோரும் தலைமையில் தரிச்சுக்கணும், அப்போ தான் பக்தி வரும், ஈஸியாக வந்துடாது. பாகவதோட துகள்கள் நம்ம மேலே புரளணும், அப்போ தான் நமக்கு பக்தி வரும் அப்படின்னா. இதை கேட்டதும் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான் அந்த அசுர குழந்தைகள்லாம். நீ சொன்னபடியே நாங்கள் நடக்கிறோம், ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஞானம் வந்தது, எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, உனக்கு எந்த குரு உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறது. அப்போது தான் பிரகலாதன் ஃப்ளாஷ்பேக் மாதிரி எல்லாம் சொல்கிறான். நாரதர் இவருக்கு வயத்தில் இருக்கும்போது நாரதர் அட்வைஸ் பண்ணதுலேருந்து எல்லாம் இப்போ தான் அந்த குழந்தைகள் சொல்கிறான். அது வரைக்கும் அவள் யாருக்கும் எதுவுமே தெரியாது. அதனால் எனக்கு நாரதர் தான் குரு அப்படின்னு அந்த பிரகலாதன் சொல்கிறான். நாரதர் கிட்ட எங்கள் அம்மா வேற கேட்டுண்டா, எங்கள் அப்பா வர வரைக்கும் நான் வயத்துக்குள்ளே இருக்கணும், அதனால் நான் நிறையா நாள் அவரோட உபதேசத்தை கேட்டுட்டே இருந்தேன். அவரோட ஞானம் எனக்கு வந்துடுத்து, பக்தி ஞானம் வைராகியம் எல்லாமே எனக்கு நாரதரால் தான் வந்தது அப்படின்னா. எல்லாம் பேசி முடிச்சு எல்லாருமா சேர்ந்து நாராயணா நாராயணான்னு பாடின்னு இருக்கா. வெளியில் போன அசுர குருமார்கள் வந்துட்டா 2 பேரும். வந்தால் எப்போ ஒரு குரல் தானே கேட்கும் நாராயணான்னு, இப்போ என்ன நிறைய குரல் கேட்குதுன்னு திறந்து பார்த்தா அத்தனை பேரும் நான் பஜனை பாடுற மாதிரி நாராயணா நாராயணான்னு பாடின்னு இருக்கா. அவ்வளோதான், நடுங்கியே போயிட்டா. இதை பார்த்தோன்னே அவள் நேராக என்ன பண்ணா, நான் பிரகலாதனை கூட்டு நேராக ராஜாட்ட ஓடி போயிட்டான். உங்கள் பையன் இப்போ மற்ற பிள்ளைகளும் சேர்த்து நாராயண நாமத்தை சொல்ல வச்சுட்டான், எங்களால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. உடனே ராஜா கேட்டார், உனக்கு யார் இவ்வளோ தைரியம் கொடுத்தது, என்னை கண்டா எல்லாருமே உலகமே நடுங்கும், நீ பயப்படவே மாட்டேங்கிறியே, எவ்வளோ முயற்சி செஞ்சால் சாகவும் மாட்டேங்கிற, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது, இவ்வளோ பலம் உனக்கு எங்கேன்னு வந்தது அப்படின்னு கேட்டா. அதுக்கு குழந்தை சொல்கிறது, தந்தையே எனக்கு மட்டும் இல்லை, உலகில் உள்ள எல்லாருக்குமே பலம் கொடுக்க ஒருவன் இருக்கிறார், உங்களுக்கும் அவர் தான் இவ்வளோ பலம் கொடுத்துருக்கார். அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் எல்லாத்தையும் இயக்குபவருக்கு நாராயண ஒத்தரால் தான் முடியும், அவர் தான் உன்னையும் இயக்குகிறார் என்னையும் இயக்குகிறார் அப்படின்னா. அவ்வளோதான், கோபம் பல மடங்கு அதிகமாகிடுது. நான் உலகத்துக்கே தலைவனான இருக்கேன், நீ என்ன நாராயணனா தலைவன்கிறியே அப்படின்னு. அவன் எங்கே இருக்கிறான் சொல்லு, எல்லா இடங்களும் நான் தேடின்னு இருக்கேன், இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், தன்னோட அரண்மனையில் அப்போ குழந்தை சொல்லித்து,
எங்கும் உள்ளன் கண்ணன்கிற மாதிரி அவர் இல்லாத இடம் எதுப்பா? உன்னை சொல்ல வைக்கிற உன்னோட சொல்லிலும் உள்ளன் இந்த உங்கள் உள்ளத்துலேயும் இருக்கான், எங்கிட்டையும் இருக்கான், அவர் இல்லாத இடமே கிடையாதுன்னு எல்லாம் சொல்கிறான். அவ்வளவுதான், அவர் கோவம் வந்துடுது. அதெல்லாம் விடு. இந்த மாதிரி இந்த அரண்மனையில் இந்த தூண் தானே கட்டினது, அதை காண்பிச்சு இதில் நாராயணன் இருக்கானான்னு சொல்லு. அலைஞ்சிட்ட தூணை அவன் தட்ட அப்படின்னு பாசுரம் இருக்கே, அந்த சொல்லி இந்த தூணை தட்டுறான், இதில் இருக்காளாம் சொல்லு அப்படிங்கிறான். அப்போ பிரகலாதன் சொல்கிறான், இந்த தூணில் இருக்காரான்னு கேட்குறியப்பா, நான் பகவானை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து நமஸ்கரிக்கிறான். அவ்வளோ ஒரு பக்தி அவனுக்கு. அப்படியா, இங்கே நாராயணன் இங்கே தான் இருக்காரா? இவரை தான் நான் ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கேன். இரு, இங்கே மட்டும் நாராயணன் இல்லைனாக்க உன்னை இந்த வாளால் எப்படி காட்டில் யானையை ஒரு சிங்கம் வந்து அடித்து கொல்லுமோ அதை மாதிரி உன் தலையை வெட்டி அந்த ரத்தத்தை நானே குடிப்பேன் அப்படின்னு அப்படி ஓங்கி தூணை தட்டுறான். உள்ள பயங்கர சத்தம் வந்தது. அது வரைக்கும் உள்ள நரசிம்மர் உட்காந்துருக்கு. நரசிம்மர் அவதாரமாக எடுக்கலை, உடம்பு வந்து மனுஷ உடம்பு, எந்த தலையை வச்சுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். இவன் காட்டு யானை சிங்கம் சொன்னோடனே, அப்படியா நான் பாரு சிங்கமாக வந்து யானை ஒன்றை எப்படி துவம்சம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு. அப்போ தான் யானை உருவம் மேலேயும் கீழே மனித உடலுமா இருந்தாராம். இவன் ஓங்கி ஒரு தட்டினா அப்படி ஒரு சத்தம். இவனே பயந்து போடா, எங்கேயிருந்து இவ்வளோ பெரிய சத்தம் வந்தது, எனக்கேன்னு இவ்வளோ பலமா, எங்கேயிருந்து இவ்வளோ சத்தம் வந்தது அப்படின்னு பார்த்தா அந்த சத்தம் எப்படி இருந்ததுதான், 7 உலகம் கேட்டுதான். மேலே பிரம்மா தாமரையில் உட்காந்துருக்காரு, அவரே ஆசனத்துலேருந்து விழுந்துட்டாராம். அந்த அளவுக்கு சத்தம் ரொம்ப பெருசாக இருந்ததுதான். அவரோட சத்தம் எப்படி இருந்ததுன்னு ஷோடச பாபு நரசிம்ம அஷ்டகத்தில் சொல்கிறார். பூகண்டம் வாரணகண்டம் பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரணம் டம் 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 டம்போரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் தகமபி தகமை ஜம்ப ஜம்பைஷ்ட ஜம்பைஹி துல்யாஸ்து துல்யாக தும தும துமகைஹி குங்குமாங்கைஹி குங்குமாங்கைஹி ஏதத்தே பூர்ணயுக்த மகரகரக பாதுமாம் நரசிம்ம அப்படின்னு கடகடன் நரசிம்மர் வந்தாராம் தூணுக்குள்ளேந்து. இவன் தன் முட்டியால் தட்டினான் இல்லையா, அந்த தூள் பிளந்து அந்த நரசிம்மர் அப்படி கர்ஜனையோடு வந்தாரே. அவருடைய கேசாதி பாதத்தை சுகர் வர்ணிக்கிறார். எப்படி இருந்தாராம் பகவான் நரசிம்மர். மேலே அப்படியே சிங்கம், கழுத்துக்கு மேலே சிங்கம், கழுத்துக்கு கீழே மனித வடிவம். அதை பார்த்தா நான் ஹிரண்யகசிபு நடுங்கி போயிட்டான். பழுக்க காய்ச்சிய தங்கம் போல கோபத்தால் சிவந்த கண்கள், ஒளி வீசக்கூடிய பிடரிகள் அங்கும் இங்கும் அப்படியே அசைகின்றன. பெரிய கூர்மையான வெளுத்த கோரைப்பற்கள், கத்தி போல கூர்மையாக வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் நாக்கு, உயர்ந்த மேல் நோக்கிய காது, அப்படி வளைந்து இருக்கும் புருவம், மலையின் குகைகள் போன்ற மூக்கு, வாய் இரண்டும் குகை போல உள்ளன. மூக்கும் வாயும் குகைகள் போல உள்ளன. வாயின் வெளியே கத்தி போல நாக்கு நீட்டியிருக்கிறதாம். தாவாக்கட்டையின் நடுவில் புடைத்த நரம்பு. திருமேனி வானளவு உயர்ந்ததுதான். எவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு இருந்ததுதான். குறுகிய கழுத்து, அகன்ற திருமார்பு, சிறுத்த உடை, சந்திர கிரணங்கள் போல திருமேனி, அதில் வெளுத்த ரோமங்கள், நூற்றுக்கணக்கான கைகள், ஒரு கை 2 கை இல்லை, நூற்றுக்கணக்கான கைகளில் அப்படியே நகத்தையே ஆயுதமாக கொண்டிருந்தார். இப்படி நரசிம்மர் காட்சி அளித்தார். உடனே ஹிரண்யகசிபு என்ன பண்ணான், கதை எடுத்து அவர் அடிக்க வந்தான். உடனே அவர் என்ன பண்ணார், கர்ஜித்து கொண்டே எப்படி சிங்கம் யானையை பிடிக்குமோ அதை போல் அவனை ஹிரண்யகசிபை பிடிச்சி தரன்னு இழுத்துண்டு வாசப்படிக்கு வந்துட்டார். அப்போ பார்த்தா அவன் கத்தி எடுக்க வந்தான். அதையும் விரட்டி அவனை இழுத்துண்டு வாசப்படிக்கு வந்துட்டார் அந்த நரசிம்மர். அப்போ அங்கே வந்து தன் மடியில் அவனை கிடத்தி, அப்போது சந்தியா காலம், அந்தியம் போதில் அருவுருவாகி அரிய அழித்தவனேங்கிற மாதிரி தன் கூரிய நகத்தால் ஹிரண்யகசிபு அப்படியே கிழித்தார். பிரம்மா கொடுத்த எந்த வார்த்தையும் அவர் மீறவே இல்லை, எல்லாத்தையும் அப்படியே பண்ணினார். பிரம்மா படைத்த நாராயணன் நிலைப்படியில் நகத்தால தேவாதி தேவனான பகவான் கழுத்துக்கு மேலே சிங்கமும் கழுத்துக்கு கீழே மனித உடலுடனும் தோன்றி ஹிரண்யகசிபை கொன்று முடித்தார். அவனுக்கு துணையாக பக்தன்
பக்தனை தொந்தரவுப்படுத்தினாலே மற்றவா எல்லாரையும் சேர்த்து அழித்தாராம். எல்லாரையும் அழிச்சுட்டாராம். அப்படியே ஒரு கோபம் தண்ணி இல்லை, கிடுகிடுவேனா ஓடி ஹிரணின் ஆசிரத்தில் போய் அமர்ந்துட்டாராம். ஏன் அங்கேருந்து அங்கே போய் உக்காந்துட்டார் அப்படின்னா, இது வரைக்கும் யார் உட்காந்துட்டா அந்த இடத்துல? ஹிரண்ய கசிப்பு தானே. அது போய் பிரகலாதன் உட்கார வைக்கலாமா? அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். அதனால என்ன பண்ணார், அந்த ஆசனத்தில் தான் போய் அமர்ந்தாராம். ஏன்னா அதில் கெட்ட இது இருக்கும், அதிர்வுகள் இருக்கும்னு சொல்லிட்டு பரமபக்தான பிரகலாதன் அமர்வதற்கு அதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து அதை பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறி அமர்ந்தாராம். அது வரைக்கும் அவர் உட்காந்துக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் ராஜாசனம். இப்போ பகவான் சிங்கமாக உட்காந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் சிங்கமாசனம் சிம்மாசனம் ஆச்சான். தேவர்கள்லாம் அப்படியே நரசிம்மரை துதித்தார்கள். ஆசைதான், ஆனால் துதிக்கணும்னு நினச்சாலே தவிர கிட்டக்க வர முடியல. ஏன்னா அவர் உக்கிரமாக இருக்கார். அவளுக்கெல்லாம் ஒரே பயம், தள்ளியே நின்று துதிப்பாடினார்களாம். நரசிம்மர் அசுரர்களுக்குத்தான் உக்ர நரசிம்மர், பக்தர்களுக்கு அப்படி இல்லை, ரொம்ப சாந்தமானவர். ஆனால் லக்ஷ்மி தேவி கூட கிட்டக்க வர யோசிச்சாலாம். பிரம்மா தான் பிரகலாதன்கிட்ட, நீ அவர் அருகில் போய் அவர் கோபம் தனியும்படி செய், நீ கிட்டக்க போனால் தான் அவர் கோபம் தனியும் அப்படின்னாராம். சிங்கம் யானையோட சண்டை போட்டு தான் உக்கிரமாக இருக்கும். அதுவே சிங்கம் குட்டிக்கு பால் கொடுக்கும்போது ஆசையாக கொடுக்கும் இல்லையா, அதை போல் தன்னோட பக்தனான பிரகலாதனை அப்படியே அணைச்சி கிட்டக்க கொண்டு அப்படியே தலையில் அப்படியே தடவி கொடுத்தாராம். நரசிம்மரோட காலில் பிரகலாதன் விழுந்து நமஸ்காரம் பண்ணானாம். ரொம்ப ஆசையோடு தழுவின்றாராம் நரசிம்மர். தன் திருக்கைகளால் அவனை அப்படியே தடவி கொடுக்க பிரகலாதனுக்கு அப்போ தான் ஞானம் ரொம்ப வந்துருத்தான். உடனே துதிப்பாடினான். நான் வெறும் அசுரப்பிள்ளையாக இருந்தேன், தேவர்கள் ரிஷிகள் கூட உன்னை துதிக்க நினைத்தாலும் முழுவதுமாக துதித்து முடிக்க முடியாது. அப்படி இருக்க என்னால் துதி செய்ய முடியுமா? தேவர்களோ உன்னை பார்த்து அஞ்சுகிறார்கள், ஆனால் எனக்கு இந்த சம்சாரத்தை பார்த்தால்தான் பயமாக இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. அதனால் என் பயத்தை நீதான் போக்க வேண்டும். எனக்கு நீயே புகழ். உன்னை பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு உலகில் வாழ்க்கையை பார்த்து தான் நான் அஞ்சுகிறேன். எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் அருள்வாய் பகவானே. உன்னோட திருவடியே எப்பொழுதும் நான் நினச்சி கொண்டிருக்கணும், மகான்களோடு கூடியிருக்கணும். அந்த பாக்கியத்தை மட்டும் எனக்கு அருள்வாயாக. உன் புகழையும் உன் பக்தர்கள் புகழையும் பாடிக்கொண்டே பிறவி பெருகளை நான் தாண்டிவிட வேண்டும். எனக்கு அந்த சத்சங்கத்தை மட்டும் கொடு. நரசிம்மர், பிரகலாதா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் பக்தர்களுக்கு எப்பொழுதும் காட்சி அளித்தாலும் வரம் கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு நரசிம்மர் சொல்கிறார். பகவானே, உன்னை பக்தி பண்ணின பிறகு அதற்கு பிரதிபலனாக நான் வரம் கேட்டால் அப்புறம் நான் வியாபாரி ஆகிட மாட்டேன்னா? அவன் பக்தனாகவே இருக்க மாட்டான். எனக்கு வரம் கொடுத்ததே போதும். பிரகலாதன் நரசிம்மர் சொல்கிறார், நான் ஒரு வரம் கேட்டே ஆக வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னிடம் வரமே கேட்கக்கூடாது என்ற வரத்தை மட்டும் கொடு. பகவானே, உன்னை தரிசித்த பிறகு வேறு ஒரு வரம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னா பிரகலாதன். அதுக்கு நரசிம்மர், வரம் உனக்கு தேவையில்லை என்றாலும் என்னை தரிசித்தவர்கள் எல்லாருக்கும் நான் வரம் கொடுக்க தான் செய்வேன். அதனால நானும் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். இந்த மன்வந்திர மனு ஆட்சி இருக்கு இல்லையா, அது முடியும் வரை நீயே அசுர குலத்துக்கு ராஜாவாக இரு. நல்ல ஆட்சி பண்ணு, நிறைய யாகங்கள் பண்ணு, பக்தியோடு இரு. கடைசியில் என்னையே நீ அடைவாய் அப்படிங்கிறார். இந்த பிரகலாத சரித்திரத்துக்கு பல சுதி நரசிம்மரே சொன்னாராம். பிரகலாதா, உன்னையும் உன் பக்தியையும் என்னையும் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களது எல்லா கர்ம வினைகளும் தொலைந்து முக்தியே அடைவார்கள் என்று நரசிம்மர் சொல்லிட்டு என்ன பண்ணார், கடைசியில் பிரகலாதனே ஒரு வரம் கேட்டானான். என்னடா அது ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னாக்கா, அவன் தனக்காக கேட்கல. அவன் சொல்கிறான், என் தந்தை உன்னோட பெருமை தெரியாமல் நிறைய பிழைகள் செய்து விட்டார், அவர் பிழைகளை நீ மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நரசிம்மர் சொல்கிறார், எப்போ உன்னை போல் ஒரு பக்தன் இந்த குலத்தில் பிறந்தானோ அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி 21 தலைமுறை ஃபுல்லாக தூய்மை அடைந்தது அப்படின்னாராம். பிரகலாதனுக்கு அப்படியே பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறதுக்காக ரிஷிகளெல்லாம் கூப்பிட்டு வர சொன்னார். அதுக்குள்ளே பிரகலாதன் பகவான் கட்டளைப்படி தந்தைக்கு அந்திம கிரியை செஞ்சுட்டு பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். ஏன் தேவரோட இவ்வளோ கோவப்பட்டார் அப்படின்னாக்க, பிரம்மா அத்தனை வரத்தை கொடுத்தார் இல்லையா, எப்படி பாம்புக்கு அமுதம் கொடுத்தது போல் அசுரர்கள் கேட்கும் வார்த்தையெல்லாம் கொடுத்தனால தானே தன்னோட பக்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டான். அதனால் தேவர்கள் மேலே இவருக்கு அவ்வளோ கோபமா. அதனால் அவர் சொல்கிறார், இனிமேல் இது மாதிரி வரம் கேட்டால் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, பார்த்து வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
பகவான் தன் அவதாரத்தை முடித்து கொண்டு புறப்பட்டு விட்டார். அதுக்கப்புறம் பலஸ்துதியை சுகபிரம்மம் ஒன்று சொல்கிறார். என்னன்னாக்க, இந்த நரசிம்ம அவதாரத்தையும் பிரகலாத சரித்திரத்தையும் ஸ்ரத்தையோடு பக்தியோடு பாடுகிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் எல்லா பாவம் வினைகளும் நீங்கி நேர மோட்சத்தையே அடைவார்கள். மேலும் தினந்தோறும் பாராயணம் செய்பவர்கள் பயம் நீங்கி வைகுண்டத்தை அடைவார்கள் என்று சுகர் பரிஷத்துக்கு பலஸ்துதி சொல்கிறார். அதோடு இந்த 7ஆவது ஸ்கந்தம் நிறைவடைகிறது.